Taste the Daily. கோவையில் சட்டவிரோதமாக சந்தன மரங்களை வெட்டி கடத்திய இளைஞர் பிடிபட்டார். காமராஜர் சாலையில் உள்ள முன்னாள் துணை நீதிபதிகள் குடியிருப்பு வளாகத்தில் 10க்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் இருந்த நிலையில் 5 சந்தன மரங்களை வெட்டி கடத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரில் மரங்களை வெட்டி கடத்திய வழக்கில் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த வினோத்குமார் பிடிபட்டார். இவர் மீது ஏற்கனவே 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இயற்கை வளங்களை பாதுகாப்பில் விடியா திமுக அரசு கோட்டை விட்டதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். கடலூரில் பள்ளியில் படிக்கும்போது ஏற்பட்ட முன் விரோதத்தால் ஒருவர் தாக்குதலுக்கான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு திட்டையை சேர்ந்த பிரவீன் என்பவர் கடந்த 2022 12ஆம் வகுப்பு படித்தபோது ராஜா என்பவருடன் கைகலப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் இதனை மறக்காத ராஜா தன் நண்பர்களுடன் சேர்ந்து பிரவீனை பாட்டிலால் தாக்கினார். இதுகுறித்த புகாரில் 6 பேர் பிடிப்பட்ட நிலையில் மேலும் தலைமறைவான ஒருவரை பிடிக்க முடியாமல் ஏவல் துறையினர் திணறி வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கு முறையான கல்வி கிடைக்காததால் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்தவர்களை மதுபோதையில் இளைஞர்கள் 2 பேர் ஓட அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடு மாடு தரகர்களான கோடாங்கி, பெரியசாமி, பழனிசாமி ஆகியோர் ஆனைக்கவுண்டனூர் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 இளைஞர்கள் மதுபோதையில் பேருந்து நிறுத்தத்தில் அமர்ந்திருந்த 3 பேரையும் தகாத வார்த்தைகளால் பேசி அரிவாளால் வெட்டி உள்ளனர். இதில் கோடாங்கி என்பவருக்கு 2 கைகளில் வெட்டு விழுந்தது. தப்பி ஓடிய பெரியசாமி என்பவரை துரத்திச் சென்று வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனையில் இரு தரப்பினிடையே ஏற்பட்ட மோதலில் 2 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். தனியார் மருத்துவமனையில் கார் மோதி பூந்தொட்டி உடைந்தது தொடர்பாக சித்திகாபாத் பகுதியைச் சேர்ந்த சிராஜ் என்பவருக்கும் மருத்துவமனை முன்பு டீ கடை வைத்துள்ள சோனி என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் சிராஜ் அவரது சகோதரர் மகனுக்கு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இதை கண்டித்து சிராஜின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதையடுத்து சிராஜை தாக்கிய சோனி உட்பட 4 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.